நம்பிக்கை விட்டுறாத, தளர்ந்து போயிராத, சோர்ந்து போயிராத. உனக்கு முடிவு கிடையாது. அவருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீ எழும்பான சூழ்நிலைகளில் இருந்தாலும் அங்கே இருந்து ஆண்டவர் நம்மை எழுப்பி பெரிய சாட்சியா. விசுவாசத்துல பெருசா சாதிப்பேன்னு சொன்ன, என் ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார் நீ சொன்ன, என் ஆண்டவர் எங்களை எழுப்புவார் நீ சொன்ன, இந்த சிங்க கெபிலிருந்து வெளியே வருவேன்னு சொன்ன, இந்த அக்கினி சூழலிலிருந்து வெளியே வருவேன்னு சொன்ன, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த உபத்திரவங்களில் இருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த நுகத்தடியிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த சாபத்திலிருந்து நீ வெளியே வருவேன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா உன் நிலைமை இப்ப எப்படி இருக்குது? உலர்ந்த எலும்பு பார், உன் நிலைமைய பார். இப்படிதானே சத்துரு உன்னை பார்த்து சொன்னா, உன் நம்பிக்கை எங்க, உன் விசுவாசம் எங்க? அப்படித்தானே சொன்னா. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் முன்பதாக உலர்ந்த எலும்புகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குமானால், இன்னைக்கு உலர்ந்து போய் கிடக்கிற தேவ பிள்ளையே, உன் மேல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்குவதாக. உன் குடும்பத்தில் காணப்படுகிற உலர்ந்து போன நிலைமைகளை எழுப்பத்தக்கதாய் கர்த்தருக்காக நின்ற பிள்ளைகள், கர்த்தருக்காக விசுவாசத்தில் போராடின எத்தனையோ தேவ பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம், இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளை போல ஒரு சூழ்நிலை தான். அதோட முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த வெளிப்பாடு வந்துடுச்சுன்னா, உலர்ந்த எலும்பை எழுப்புனார்னா என்னையும் எழுப்புவார், என் குடும்பங்களை எழுப்புவார், என் பிள்ளைகளை எழுப்புவார், படுக்கையில் இருக்கிற என்னுடைய தாயாரை எழுப்புவார், என் தகப்பனை எழுப்புவார். ஆமென், எழுப்புவார். தெய்வாவி மனவாசராய் வந்தனல் மோட்டுவி உம்மடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை செய்குவி, மாக்ரியை செய்குவி. தெய்வாவி மனவாசராய் வந்தனல் மோட்டுவி உம்மடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை செய்குவி, மாக்ரியை செய்குவி. நீர்வான அக்னி போலவே துராசை சீந்தையோ, தீக்கோணமும் சுட்டரிப்பீர் பொல்லாத செய்கையோ, பொல்லாத செய்கையோ. கற்பாணி போல ஈரங்கும் இவேற்ற நேரத்தில் செழிப்பொண்டாக செய்திடும் பாழான நீலத்தில், பாழான நீல நற்பணி போல, நற்பான் ஆவியானவர் எங்கேயோ ஈரங்கும், எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நாக செய்திடும் பாழான நீலத்தே, பாழான நீலத்தில் நற்பணி போல ஈரங்கும். இறங்குங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவர் மேலையும் நாங்கள் ஜெபித்த காரியங்கள் மேல உங்களுடைய ஜீவன், உங்களுடைய மகிமை பாழான நீலத்தில், பாழான நீலத்தில் நற்பணி போல ஈரங்கும்
ஏற்ற நேரத்தில் செழிப்புண்டாக செய்திடும் பாழான நீளத்தில் பாழான நீள பாழான நீளத்தில். லைஃப்ல எத்தனை பேர் ஆசைப்படுறோம்ல, இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அதை நான் சரியா பயன்படுத்தி கொள்வேன். அம்மாவல்லையா சொல்லுங்க, இன்னொரு சான்ஸ். ஒருவேளை நாம் போயிட்டு இருக்கிற பாதைகள், காலங்கள் எல்லாமே கடந்து போனதை போல இருக்கலாம், முடிந்து போனது போல இருக்கலாம். ஆனா ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுத்தால், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை பயன்படுத்தி கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன். நீ எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க, நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. ஏன்னா நம்ம கடந்த காலத்துக்கு ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க பாப், கரெக்டு தானே? பாஸ்ட் வந்து பாஸ்ட் தான், அது முடிஞ்சு போச்சு. ஆனா இனி வருகிற காலத்துல எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு கிருபை எனக்கு தந்தா, எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து என்னை மறுபடி என்னுடைய வெளிச்சம் அணையிற மாதிரி இருக்குது, நெறிந்த நாணல போல இருக்கிறது, மங்கி எறிகிற திரியை போல இருக்கிறது. கர்த்தர் மறுபடி எனக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுத்து என்னை எழுப்புனா, அப்பா ஒருவேளை இது நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை பெரிய விஷயமா தெரியாது. ஆனா வாழ்க்கையில கடைசி நிலையில இருப்பாங்கப்பா, முடியாத நிலையில இருப்பாங்கப்பா, அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருப்பாங்கப்பா, முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருப்பாங்கப்பா. அவங்களுக்கு இந்த வார்த்தை ஒருவேளை சரீர பிரகாரமாய் மாத்திரம் அல்ல, உன் நம்பிக்கையில ஒரு முடிவுல நீ வந்திருக்கலாம், விசுவாசம் எல்லாமே ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கலாம், எதுலையுமே நம்புற மாதிரி சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறத போல இருக்கலாம். கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் மறுபடி எழும்புவேன். ஓ சில 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 குறைச்சல்களினால, குறைவுகளினால நான் சில விஷயத்தை விட்டிருப்பேன், ஆனா மறுபடி நான் எழும்புவேன். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தா இந்த கண்ணிலிருந்து நான் தப்பிடுவேன், இந்த போராட்டங்களிலிருந்து நான் தப்பிடுவேன். என் சரீரத்தை நான் சரியா பார்க்காம விட்டுட்டேன், அதனால தான் இப்படி ஆயிருக்கு. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என் சரீரத்தை எழுப்புவாரே, ஆனால் மறுபடி நான் பத்திரமா பார்த்து கொள்ளுவேன். அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருக்கிறேன். அநேகர் பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தர் அனுப்புகிறார். என்னன்னா, மறுபடி ஒரு சான்ஸ கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? மறுபடி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்து மறுபடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எழுப்புவார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க பாப். நம்புற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க பாப். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னொரு சான்ஸ் நமக்கு இருக்கிறது. ஹalleluya. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், முடிஞ்சு போன நிலையிலையும் இன்னொரு சான்ஸ் ஆண்டவர் நமக்கு தருகிறார். லைஃப்ல, குடும்பங்களில மறுபடி எத்தனை பேருக்கு வேணும் இன்னொரு சான்ஸ்? ஆமென். வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை அப்படியே விட்டுற மாட்டார். திரும்ப ஒரு கொடுத்து நம்மை திரும்ப எழுப்புவார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கோங்க பாப். ஒருவேளை சில தவறான டிசிஷனால, சில தவறான யோசனைகளினால ஒரு நஷ்டத்தை நீ என்ன செஞ்சிருக்கலாம், உன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம், தோல்விகள் வந்திருக்கலாம், இழப்புகள் வந்திருக்கலாம். ஐயோ இதை செய்யாம நான் இருந்திருந்தா இந்த லாஸ் எனக்கு வந்திருக்காத, இந்த கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே. பரவாயில்லை, வேதம் சொல்லுகிறதான முந்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசி? இன்னொரு ஒரு சான்ஸ் நமக்கு கர்த்தர் கொடுத்து, நீ இழந்து போனதை திரும்ப உனக்கு கொடுத்து, எல்லாரும் சொல்லுங்க திரும்ப அளிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க திரும்ப அளிப்பேன். நீ இழந்து போன சமாதானத்தை திரும்ப உனக்கு கொடுத்து, பிரிந்து போன உன் குடும்பங்களில கர்த்தருடைய வல்லமையை கர்த்தர் அனுப்பி மறுபடி உன் குடும்பத்தை கட்டி
எஸ், அந்த விபத்துகளினால, அந்த ஆக்சிடென்ட்னால, அந்த சில வேலைகளை நீ யோசிச்சிருப்ப, ஐயோ போக கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா போனதுனால இந்த விபத்து என் குடும்பத்துல வந்துட்டு அதனால நான் லாஸ் ஆயிட்டேன், என் குடும்பத்தை இழந்துட்டேன், நான் நேசிச்ச பிள்ளைகளை இழந்துட்டேன். ஆனா ஆண்டவர் உனக்கு திரும்பி ஒரு சான்ஸ் கொடுத்து அதை எப்படியாவது கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவார். நீ நான் நம்புறேன். வார்த்தையின்படியா நீங்களும் நம்புனீங்கன்னா கைகளை தட்டி ஆமென் சொல்லி ஒரு 1/2 நிமிஷம் அது எப்படியாவது இடிந்து போனவன் குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். இடிந்து போனவன் நம்பிக்கையை மறுபடியும் கர்த்தர் தட்டி எழுப்புவார். ஆமென். இன்னொரு சான்ஸ் உனக்கு கொடுத்து. ஆமென். எத்தனை பேருக்கு வேணும் அந்த சான்ஸ்? இன்னைக்கு அந்த சான்ஸை கொடுக்கிறா. என்ன சான்ஸ்? உனக்கு திரும்ப அளிப்பா, இரட்டிப்பாய் திரும்ப அளிப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப அளிப்பார். இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்பவும் கொடுத்து. ஆமென். அதான் தாவீது அழகா சொல்லுவார் பாருங்க. சங்கீதம் 51ல, ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை மறுபடியும் தாங்கட்டும், எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அவர் சொல்லுவார் பாருங்க, அந்த 51 சங்கீதத்தை எடுத்து படிங்க பா. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை நான் என்ன செய்வேன்? உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார். ஆண்டவரே, அந்த வசனத்தை படிக்கலாமா? எங்க இருக்கு? எத்தனாவது வசனம் அது? 13. படிங்க. பாதகருக்கு அல்ல, அதுக்கு 10ஆம் வசனமா? 10ஆம் வசனம். 9ஆம் வசனத்தை படிங்க பா. என் பாவங்களை பாராதபடி, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து, நீர் உமது முகத்தை, அதாவது சொல்றார் ஆண்டவர்கிட்ட, தேவனுடைய சமூகத்துல அவர் அழுகிறார். என்னன்னா அவர் செய்த ஒரு பாவத்தின் வந்த விளைவுகளினால அவர் தேவ சமூகத்துல போராடுறார். ஆண்டவரே, நீர் என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து, உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிருங்கப்பா. சுத்த இருதயத்தை என்னில். எனக்கு மறுபடி கேட்கிறார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. என்ன சான்ஸ்னா, சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யுங்க? ஓ ரகாஷிட்டா. எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போறீங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை? ஆமென். பலவீனமா இருக்கிறவங்க கேளுங்க, ஆண்டவரே புது இருதயத்தை எனக்கு தாரும். எதனால இந்த இழப்புகள் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரியும், நான் செய்த பாவங்களினால, என்னுடைய மீறுதல்களினால, என்னுடைய துரோகங்களினால இது வந்திருக்கலாம். ஆனா எனக்கு மறுபடியும் என்னை எழுப்பி சுத்த இருதயத்தை எனக்கு தந்து நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யும்? புதுப்பிங்கப்பா. ஆமென். இழந்து நிற்கிற சூழ்நிலைகளில அவர் சொல்றார், எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க எல்லாருக்கும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ். வாழ்க்கை நீ வாழும்படியான ஒரு வாழ்க்கை, நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்படியா, வெட்கப்பட்ட இடத்துல நீ தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படியா. ஆமென். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அந்த ஒரு வாய்ப்பை, யார் முன்னாலெல்லாம் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, சில காரியங்களினால உன்னை வேற மாதிரி பார்க்கறாங்க, இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து. தாவீது அழகா எழுதுவார் பாருங்க, அதுல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவாரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். அடுத்தது எழுதுவார் பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். ஆண்டவரே, என்னை தள்ளிராதீங்க. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள, அதை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளாதீங்க. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, அதான் கேட்பார், எனக்கு ஒரு சான்ஸை திரும்பி கொடுங்க ஆண்டவரே, ஒரு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு அவருடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும்? எல்லாரும் கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்கப்பா. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. உற்சாகமான ஆவியை இழந்து போய் நிற்கிறேன்பா, மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை இழந்து போய் நிற்கிறேன். ஐயோ, வனாந்தரத்தை போல இருக்கிறேன், வெறுமையாக்கப்பட்ட நிலத்துல இருக்கிறது போல இருக்கிறேன், பாலான நிலத்துல இருக்கிறது போல இருக்கிறேன். ஐயோ, நான் செய்யறது எதுவுமே வாய்க்காத நிலைமையில நான் இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன், மனம் நொந்து போன சூழ்நிலையில இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் இன்னைக்கு உற்சாகமான ஆவியை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவியை திரும்பவும் எனக்கு தந்து? விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்கப்பா. உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கம் ஆன்.
ரிகா தாடா லாதா லாதா லாபா டகபா ஷகதர படலபா. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, நீ இழந்து போன அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் இன்னொரு சான்ஸ் கொடுத்து உனக்கு கடந்த காலத்தில் நடந்த சில காரியத்தினால எதெல்லாம் நீ இழந்து போய் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலையே, ஐயோ நான் விட்டுட்டேனே, நான் இழந்துட்டேனே, அப்படிப்பட்ட ஒரு புலம்பலெல்லாம் கர்த்தர் மாற்றி ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் உனக்கு தந்து, ஆமென், திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி, உற்சாகமான ஆவி உன்னை தாங்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்ற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இன்னொரு ஒரு சான்ஸ் என்னது? மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எசேக்கியேலை கொண்டு ஒரு உலர்ந்த பள்ளத்தாக்குல நிப்பாட்டுறாரு ஆண்டவர். அப்ப அந்த எலும்புகள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மனுபுத்திரனே இதை கண்டாயா? மனுபுத்திரன் அவனை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையுமா? நீ கேட்கும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே நீரே அதை அறிவீர் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் உரை. அவன் பேச ஆரம்பித்த போதே எலும்புகள் எல்லாம் எரியப்பட்ட நிலையில அங்க பிச்சி பிச்சி கிடக்குது. அந்த எலும்புகள் உயிரடையுமா? நீ ஆண்டவர் கேட்கும்போது அவர் சொல்றார், நீர் தான் ஆண்டவர், அதை தெரியும், உமக்கு தான் தெரியும். ஏன்னா அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போன நிலையில இருக்கிறது, நம்பிக்கையை இழந்து அவ்வளவுதான், நம்புறதுக்கு சூழ்நிலையே இல்லாத ஒரு நிலையில தான் அதெல்லாம் கிடக்கிறது, எலும்பா கிடக்கிறது. எலும்பு கிட்ட போய் எங்க நம்பிக்கை எதிர்பார்க்கிறது? அப்ப ஆண்டு சொல்ல, நீ பேசுடா, மறுபடி அந்த எலும்புக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். புரிஞ்ச பிள்ளைங்க கை தட்ட கூடாதா? அந்த எலும்புகளை நிறைவர் பார்த்துட்டாங்க. இது ஆவியில பேசுறேன், தீர்க்க தரிசனமா வாங்கிக்கோவா. அந்த எலும்புகளை பார்த்து எல்லாரும் நினைச்சாங்க, ஒருவேளை இன்னைக்கு சில சூழ்நிலைகள் உனக்கு அப்படிப்பட்ட நிலையில இருக்கலாம். அப்ப மற்ற சுத்தி இருக்கிறவர்கள்லாம் உன்னை பார்த்து வேற மாதிரி பார்க்கலாம், ஏளனமாய் பார்க்கலாம், முடிஞ்சு போன நிலைமையில பார்க்கலாம், உன்னை துப்பிட்டு போற நிலைமையில கூட உன்னை பார்க்கலாம், அவ்வளவுதான் நினைச்சு பார்க்கலாம். அன்னைக்கு எலும்பு அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நான் ஆவியில எடுத்து ஆவியில எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, என்ன ஆட்டம் ஆனடா, இன்னைக்கு வழி இடமே தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கிய, ஏதோ பெருசா சாதிக்கிறேன்னு நினைச்சிய, பெருசா விசுவாசத்துல பெரிய 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 காரியங்களை செய்வேன் நினைச்சிய, ஆனா ஒண்ணுமே இல்லாதபடி எலும்ப போல மாறி நிக்கிறிய. அப்படிப்பட்ட ஒரு நிலையில சுத்தி இருக்கிற சமூகம் பார்த்திருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். ஆமா தானே? ஆமே, ஆமா. அந்த தேவ பிள்ளைகளுக்கு நிறையவே வரும். சர்ச்சுன்னு போனியே, என்ன நடந்தது உனக்கு? ஊழியன்னு போனியே, ஜபம்னு போனியே, என்ன எலும்பு மாதிரி தானே உன் வாழ்க்கை, சம்பந்தமே இல்லாம தானே கிடக்கிறது. இப்படி அநேகர் பேசுகிற நாவுகள் உண்டு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. இன்னும் உன் குடும்பத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு? உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு? ஏன் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு? இப்படிலாம் அநேக காரியங்களை எல்லாரும் பேசுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த எலும்புகள் அப்படியே கிடக்குது, உலர்ந்த எலும்புகள் அப்படியே கிடக்குது. ஒருவேளை அதை கடந்து போகும்போதெல்லாம் சத்துருக்களாய் நிற்கிறவர்கள் நான் சொல்றேன் ஆவியில. இதெல்லாம் பைபிள்ல இல்லைனாலும் ஸ்பிரிட்ல நம்ம ஆவியில படிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நமக்கு. அப்படி போகும்போது ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கு. ஆடா, விசுவாசத்துல பெருசா சாதிப்பேன்னு சொன்ன, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருன்னு சொன்ன, என் ஆண்டவர் எங்களை எழுப்புவார் நீ சொன்ன, இந்த சிங்க கெபிலிருந்து வெளியே வருவேன்னு சொன்ன, இந்த அக்கினி சூளையிலிருந்து வெளியே வருவேன்னு சொன்ன, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த உபத்திரவங்களிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த நுகத்தடியிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த சாபத்திலிருந்து நீ வெளியே வருவேன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா உன் நிலைமை இப்ப எப்படி இருக்குது? உலர்ந்த எலும்பு பார், உன் நிலைமைய பார்.
இப்படிதானே சத்துரு உன்னை பார்த்து சொன்னா, உன் நம்பிக்கை எங்க, உன் விசுவாசம் எங்க, அப்படித்தானே சொன்னா. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் முன்பதாக உலர்ந்த எலும்புகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குமானால், இன்னைக்கு உலர்ந்து போய் கிடக்கிற தேவ பிள்ளையே, உன் மேல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக. உன் உலர்ந்து போன சூழ்நிலைகளை, உன் குடும்பத்தில் காணப்படுகிற உலர்ந்து போன நிலைமைகளை எழுப்பத்தக்கதாய் எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு இந்த வார்த்தை? அப்படிதானங்க? ஏன்னா ஆண்டவர் அந்த எழுப்புகளை எழுப்பின பிறகு வேதம் அழகா அவர்கள் மகா பெரிய சேனையா நின்றார்கள் இருக்கு. ஒருவேளை தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி எழுதி வச்சிருக்கிறார்? சேனைகளாய், பராக்கிரமசாலிகளாய், யுத்த வீரர்களாய், யுத்த புருஷர்களாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆனா உன்னுடைய முடிவு எப்படி இருக்கிறதுனா, எலும்புகளை போல நிலைமை ஆயிடுச்சு தானே. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எலும்பை கூட என் ஆண்டவர் எழுப்ப முடியும். நீ எசேக்கியேலை எழுதி வச்சிருக்கிறார்னா, உன்னையும் என்னையும் இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் எழுப்பி தமது சாட்சியாய் நிலைநிறுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா வேற மாதிரி பிசாசை வெட்கப்படுத்தி கையை தட்டுகிற வேளையில நம்பிக்கை விட்டுறாத, தளர்ந்து போயிராத, சோர்ந்து போயிராத. உனக்கு முடிவு கிடையாது. அவருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீ எழும்பான சூழ்நிலைகளில் இருந்தாலும் அங்கே இருந்து ஆண்டவர் நம்மை எழுப்பி பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா கைகளை தட்டலாமே, அந்நிய பாஷைகளை பேசலாமே, அவரை துதிக்கிற துதி உன் வாயில வரட்டுமே. சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே, கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே, கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் உயர பறந்திடுவார். உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் உயர பறந்திடுவார். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவே. நம்புறீங்களா? அப்பா சொன்னது நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ நித்தமும் உன்னை நடத்திடுவார். வாரண்ட எல்லா நாட்களிலும் நித்தமும் உன்னை நடத்திடுவார். வாரண்ட எல்லா நாட்களிலும் ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை
ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? எனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து மறுபடி உன் சரீரத்துல மறுபடி உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உன் சரீரத்தை ஆசீர்வதிப்பார். நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள். எல்லாரும் கைகளை பத்தி சொல்லுங்க. சொல்லியிருக்காரு தானே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிக ரட்சிக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. எல்லாரும் சொல்லுங்க, சுக வாழ்வு துளிர்க்கும். எலும்புகளை பார்த்து ஆண்டவர், ஏன்னா அது சேனைகளாய் நிற்கிறது. பிறகு கர்த்தருக்காக நின்ற பிள்ளைகள், கர்த்தருக்காக விசுவாசத்தில் போராடின எத்தனையோ தேவ பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம், இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளை போல ஒரு சூழ்நிலை தான். அதோட முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த வெளிப்பாடு வந்துடுச்சுன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இவ்வளவு நாள் நீ எப்படி பார்த்தா உலர்ந்த எலும்பு, உலர்ந்த எலும்பு தானே பார்த்தா. அந்த உலர்ந்த எலும்பே நீதான். உலர்ந்த எலும்பை எழுப்புனார்னா என்னையும் எழுப்புவார், என் குடும்பங்களை எழுப்புவார், என் பிள்ளைகளை எழுப்புவார், படுக்கையில் இருக்கிற என்னுடைய தாயாரை எழுப்புவார், என் தகப்பனை எழுப்புவார். ஆமென். எழுப்புவார், எழுப்புவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எலும்பான பிறகு அதை நினைச்சு பார்த்துச்சா, எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், எனக்கு இங்க ஒரு சத்தம் கேட்கும், ஒரு காற்று வீசும், இன்னைக்கு அடையாளமே தெரியாம உருக்குலைந்து இருக்கிற எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு அந்த எலும்புக்கு தெரியுமா? வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கை, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, இனி நான் வாழுவேனா, இனி நானும் சேனையா நிப்பேனா என்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு இருந்துச்சா? இல்ல, never. வார்த்தை புறப்பட்டது, கிரியைகளை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். இங்க இருந்து நான் பேசுற வார்த்தைகள் கிரியை செய்யும். ஆமென். எல்லாரும் கரங்களை அசைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் சொன்ன வார்த்தைகள், எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்ல. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ கவலைப்படாத, அவர் சொன்னார்ல, உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். பயப்படாத, திகையாத, கலங்காத. இந்த கப்பல் சேதம் கப்பலுக்கு தானே தவிர உனக்கு கிடையாது, உன் குடும்பத்துக்கு கிடையாதுன்னு நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி செக். அப்போ அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து சேனைகளாய் நிற்க வேண்டிய நீங்க எப்படிடா கிடக்குறீங்க, எப்படிப்பா இருக்கிறீங்க? அதே போல தானே சில நம்மளை பார்த்து உங்களை பார்த்து எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க இப்படி இருக்கிறீங்களே. ஒருவேளை பலவீனமா இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருப்பாங்க, பலவீனம் வந்தது ஏதோ ஒரு உலகத்தில் எதை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. அழகை குறித்தோ அல்லது சரீர வளர்ச்சியை குறித்தோ. ஒரு வியாதி ஆண்டவர் அனுமதிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், உருக்குலைஞ்சு போயிடும் சரீரம். எத்தனையோ பேரை நம்ம லைஃப்பில் பார்க்குறோம், ஏன் நம்ம குடும்பத்திலே பார்க்குறோம். மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே, அதான் பைபிள் அழகா சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தர். எதை குறித்தே மேன்மை பாராட்டாதீங்க, தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. நம்ம எதை குறித்து மேன்மை, ஒன்று அறியாமல் கூட பண்ணிடாது. உன் பிள்ளைகள் நல்லா படிக்குதுன்னா அதை குறிச்சும் பெருமை பாராட்டிடாதீங்க. எதை குறித்தும், ஏன் ஸ்டேட் ஃபர்ஸ்டே வரட்டும், டாப்பராகவே இருக்கட்டும், அண்ணே ஒன்று சொல்லு, தகுதியே கிடையாது, கிருபை, அவர் கிருபை
அவர் கிருபை. அப்படியே பேசுங்க. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கொஞ்சம் கூட மனசுக்குள்ள நம்ம அந்த ஒரு பெருமையே நம்ம மனசுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தானே, சரி எப்படி இருந்தவங்க இப்படி டக்குன்னு இப்படி ஆயிட்டீங்களே, அடையாளமே தெரியாம ஆயிட்டீங்களே, அடையாளமே தெரியாம போயிட்டீங்களே. வியாதியின் சாபங்கள் அப்படி இருக்கிறது. ஒரு வியாதி ஒரு மனுஷனை ஒடுக்கிறது ரெண்டு காரியம். ஒன்று, கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கும், அவன் அப்படியே மெலிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆவான். அதே போல் வியாதி ஒரு மனுஷன் என்ன செய்யும், ஒடுக்கி போடும். ஆனால் ஆண்டவர் அந்த வியாதியின் மேலே ஜெயம் கொடுக்கிறார். ஆமாம், நான் எப்போவுமே சில ஹீலிங்ஸ் புக்ஸை நான் எப்போவுமே படிப்பேன். ஏன்னா நான் என்னுடைய ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, என்னுடைய ஃபெய்த்தை நான் கேரி பண்ணணுமே, ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அப்போது இந்த ஹீலிங்ஸ் மிராக்கிள்ஸையும் இதை நான் எப்போவுமே அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது அதிகமாக வாட்ச் பண்ணுவேன். கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருந்தால் கூட நான் அதில் ஸ்பிரிட்டில் அப்படியே அந்த ஆவியில் அப்படியே அதுதான் என்னுடைய வாழ்க்கை முறையே. அப்போ நேற்று எப்போவுமே அந்த பிணியாளிகளை சுகமாக்குதல்னு ஒரு புஸ்தகத்தை எப்போவுமே கேரி பண்ணுவேன். அது எப்போவுமே எனக்கு கிடச்சது ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி டி.எல். ஆஸ்பானுடைய புஸ்தகம் அது. அப்போ நேற்று ஒரு இதை படிச்சுட்டு இருந்தேன், ஏன் பலர் சுகம் பெறுவது இல்லை என்கிற ஒரு ஹெட்டிங்கில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கணுமா? நான் அதாவது டி.எல். ஆஸ்பான் அழகாக எழுதுறாரு, என்னன்னா, நோயுள்ள மக்கள் படுக்கையின் அருகில் நின்று, அதாவது வியாதியஸ்தர்களுடைய படுக்கை பக்கத்தில் போய் நின்றுட்டு, அவர்கள் படும் வேதனையில் அனுதாபம் கொள்ளாதிருப்போமாக இருக்கு. நீ பார்த்து பரிதாபப்படாதன்னு இருக்கு. எப்படியா? ஐயோ ஐயோ. ஆமா, இன்னைக்கு நமக்கு அதுதானே சொல்லி கொடுத்துட்டான். கரெக்டா இல்லையா? அனுதாபம் கொள்ளக்கூடாதான். வியாதியை பார்த்தவனே அவருடைய நோக்கம் அழகா எழுதுறதான். கடைசியாக சொல்றேன் பாருங்க, அவர்களை எடுத்துக்கொள்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்றோ. வியாதியை பார்த்து படுக்கையில விழுந்த உடனே நிறைய பேர் நினைச்சிருவாங்க தெரியுமா, இதுதான் தேவ சித்தம் போல, ஒப்பு கொடுத்துருங்க, இப்படிதானே சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க ஐயா, கரெக்டா இல்லையா? இதுதான் தேவ சித்தம் என்றோ. அடுத்தது, இந்த பலவீனத்தின் மூலமாய் உனக்கு கர்த்தர் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு அப்படி என்றோ. இந்த வியாதி மூலமாய் நீ தேவனோடு நெருங்கி வாழ அது வழிவகுக்கும் என்றோ என்ன சொல்றாராம், மறைமுகமாக சொல்லாதிருப்போமாக. அப்படி சொல்லக்கூடாதான். அடுத்தது ஒன்று சொன்னார் பாரு, இதைதான் நம்ம எல்லாம் கையில் எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு விதமான நோய்களின் மீதும் பிசாசின் அனைத்து வல்லமையின் மீதும் நாம் போர்க்கடனம் செய்வோம். யுத்தம் பண்ணு. வியாதி நோய் வந்தா அதை பார்க்கும் போதே யுத்தம் பண்ணு. ராமன் சொல்லுங்க பாப். சுகம் தேவைப்படுகிறவர்களுக்காக விடுதலையின் ஊழியத்தை நாம் செய்வோம்னு அந்த ஒரு இதுல எழுதியிருந்தார். நான் அதை படிச்சேன். இப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க, வியாதியை பார்த்தா கர்த்தர் உன்னை, நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டோம் நிறைய பேர் நேரத்தில், உன்னை உருவாக்குகிறார். கர்த்தர் நம்மளுக்கு வியாதியை கொடுத்துதான் நம்மளை உருவாக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமே, படுக்கையில் இருக்கிறவங்கிட்ட போய் எப்படியா விசுவாசத்தை பார்க்க முடியும்? படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் வருமா? வராது. பலனே இருக்காது, அவன் எப்படி விசுவாசிப்பான்? அவன் தேவ மனுஷன் அழகா சொல்றாரு, என்னன்னா, யுத்தம் பண்ணு, போர்க்கடனம் செய்யுங்க, ஃபைட் பண்ணு, வியாதிக்கு விரோதமாய் ஃபைட் பண்ணு. எத்தனை பேர் பண்ண போறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இனி வருகிற காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு சேனைகளை தான் கர்த்தர் எழுப்ப போற. ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? வியாதி படுக்கையில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது சில நேரங்கள் என்ன செய்வாங்க, ஐயோ, நான் சொல்றேன், படுக்கையில் இருக்கிற அவனை எழுப்புவார்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தானே. 38 வருஷம் வியாதியா கிடந்தவனை இயேசு வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எழுப்புனாரா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்ம எழுப்புவார்? இன்னைக்கு வியாதியை பார்த்தா கோபம் வரட்டும், உங்களுக்கு நோயை பார்த்தா கோபம் வரட்டும். ஏன்னா
ஏசாயால சொல்லப்பட்டு அவருடைய நம் துக்கங்களை சுமந்தார்னு இருக்கு. அதே பதம், அந்த துக்கம் என்கிற பதம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நோய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் நோயை என்ன செய்த, நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்ப துக்கம் என்கிறது எதை குறிப்பிடப்படுதுன்னா நோயை குறிப்பிடுது. நோயை அவர் சுமந்தார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இந்த சத்தியம் உனக்குள்ளாக வரட்டுமே. என் நோயை இயேசு சுமந்தார். ஆமென். இன்னையில இருந்து விசுவாசி, நோயை கண்டா கடிந்து கொள், அதுக்கு விரோதமா யுத்தம் பண்ணு, அது ஓடிரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ சரீரம் உருக்குலைந்து போகும்போது எப்படி பார்த்தோம், எப்படி இருக்க வேண்டிய நீங்க இப்படி ஆயிட்டீங்களே, அழகெல்லாம் போயிடுச்சே. ஒரு முறை அப்படிதான், நான் மறக்க முடியாது அந்த சாட்சியை. கர்த்தர் நம்ம ஊழியத்தில் செஞ்சார். ஒரு கேன்சர் வியாதி சுகமாச்சு மலேசியாவில். நான் ஃபோனில் ஜோம் பண்ணும்போது அப்போ அந்த சிஸ்டருடைய ஃபோட்டோவை, பழைய ஃபோட்டோவையும், அவங்க கேன்சர் இல்லைங்கும்போது அவங்களுக்கு அந்த முடியெல்லாம் க்ரோத் ஆகும்போது வந்தாங்க, எலும்பும் தோளுமா வந்தாங்க. அதே சிஸ்டர் ஆஃப்டர் என்னுடைய மீட்டிங் பிறகு, சாட்சி சொன்னதுக்கு பிறகு ஒரு 3 months கழிச்சு, 4 months 6 months கழிச்சு அந்த ஃபோட்டோவை பார்க்குறேன். இவங்களாம் அவங்க நம்பவே முடியாது. இவங்களாம் அவங்க நீ எலும்பும் தோளுமாய், இன்னைக்கும் அது யூடியூப்ல இருக்கும், எலும்பும் தோளுமாய் டாக்டர்ஸ் கைவிடப்பட்டு 4th ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. சொந்த பையன் சொன்னானா, அம்மா என்னம்மா இவ்வளோ அசிங்கமாயிட்ட, இப்படி அசிங்கமாயிட்டியம்மா, 28 வயசு தான் அப்போ. அது உருக்கிச்சு. தேவ வல்லமை இறங்கி மறுபடி ஒரு சான்ஸ் கொடுத்து, இவங்களா அவங்கன்னு பார்க்கிற அளவுக்கு அவங்களுடைய தோற்றம் மாறி இருந்துச்சுன்னா, அதுதான் சொன்னேன், எலும்பா இருந்தவைகள் கர்த்தருடைய வல்லமையினால, அவர் கொடுத்த ஒரு வாய்ப்புனால மறுபடி ஒரு சேனையா எழும்ப போகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்துலாம் பேசுறேன். எந்தெந்த பகுதி நம்ம லைஃப்ல எலும்பா இருக்கிறதோ, உலர்ந்த எலும்புகளை போல. அதுனா என்ன அர்த்தம்? எலும்புகள் கூட சொல்ல, உலர்ந்த எலும்புனா என்ன அர்த்தம்? கை வழியா போயிடுச்சு, கால் தனியா போயிடுச்சு, மண்டை தனியா போயிடுச்சு, எலும்பெல்லாம் பார்ட்ஸ் பார்ட்டா தனியா உலர்ந்து தனித்து போயிடுச்சு, எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா அதையே கர்த்தர் எழுப்பி நம்ம முன்னால எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இது உங்களை எழுப்பட்டும். எலும்புக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், காற்று வீசுது, அப்படியே எலும்புகள் உயிரடைய ஆரம்பிக்கிறது, சதைகள் வருகிறது, நரம்புகள் வருகிறது. அவர்கள் எலும்பி மகா, எல்லாம் சொல்லுங்க, மகா பெரிய சேனையாய். இது தீர்க்க தரிசனம். உங்களை கர்த்தர் மகா பெரிய சேனையாய் உங்களை கர்த்தர் எழும்ப செய்வார். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து இதுதான் என் முடிவோ நினைச்சிடாத. இது உன் முடிவு அல்ல. கர்த்தர் உன்னை மகா பெரிய சேனையாய் எழுப்ப போகிறார். நம்புற பிள்ளைங்க 2 கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நன்றி செலுத்தி, நற்பனி போல ஈரங்கும் இவேற்ற நேரத்தில் செழிப்புண்டாக செய்திடும் பாலான நீலத்தில், பாலான நீலத்தில் தெய்வாவிமான வாசராய் வந்தானல் மோட்டுவி உம்மாடியாரின் உள்ளத்து மாக்ரியை செய்குவி, மாக்ரியை செய். நீர்வான அக்னி போலவே துராசை சேர்ந்தையோ, தீக்கோ
மௌனமும் பொல்லாத செய்க. எல்லாவற்றின் மேலே தேவ ஆளுகை, கர்த்தருடைய மகிமை, தேவ மகிமை, தெய்வாவிமான வாசனாய் நீங்கப்பா உள்ளத்தில் மாக்கிரியை செய்கவே, மாக்கிரியை செய். ஊராவை போல சாந்தமாய் அம்சட்டை வீரிப்பி, மெய் சமாதானம் ஆறுதல் நசீருமாருள்வி. காற்று வீச ஆரம்பிச்சது. அதை மட்டும் வாசித்தரலாமா? எசேக்கியேல் 37 10ஆம் வசனத்தில் எல்லாரும் வாசிக்கலாமா? சார், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எல்லாரும் படிங்க பாப். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி, ரெண்டு கைகளை உயர்த்தி 3 முறை சொல்ல போறோம். அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய், அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய ஷாகா தாடா லாதா லாபா, அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய். தீதா லகா டாலா. ஆவியில பேசுங்க. அவர் அரகாவா அந்நிய பாஷை பேசு, ஸ்தோத்திரம் பண்ணு. உயிரெடுத்த அந்த வல்லமை இறங்கட்டும், உயிர்ப்பிக்கிற வல்லமை. ரோமர் 8:11 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவை எழுப்பியுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தா, கிறிஸ்துவை எழுப்பினவர் அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எஸ், காலுண்டி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க நமக்கெல்லாம் ஒரு வாழ்வு கிடைக்குமா, நம்மெல்லாம் எழும்புவோமா? கர்த்தர் பெரியவர், அவர் உங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எந்த நிலையில இருந்தாலும் உங்களை அவர் எழுப்புவார். அவரை உயர்த்துங்க. உயர்த்துவதற்கு தகுதியுள்ள ஒரே தெய்வம் அவர் என் ஆண்டவர் இயேசு மட்டுமே. அவர்கள் மகா பெரிய சேனையாய் நின்றார். ஆமென். அப்படி எல்லாரும் எழுமே நிற்போம். Holy Spirit, thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இதை வாட்ச் பண்ணாங்களோ எனக்கு தெரியும்ப்பா, அநேகருடைய ஆத்துமாவை இது எழும்ப செய்திருக்கணும். கர்த்தர் ஒரு வாய்ப்பை, சான்ஸை கொடுத்து ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இது நீங்க எங்களுக்கு சொன்ன வார்த்தைப்பா. உங்க கிருபை உங்க பிள்ளைகளை சந்திக்கட்டும். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இதை பார்த்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சாட்சிகளாய் நிறுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ROI Power Ministries.